கடத்தல் வழக்கில் ஜெகன்மூர்த்தி மூளையாக செயல்பட்டுள்ளார் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய. சிறுவன் கடத்தல் சம்பவத்துல பூவை ஜெகன்மூர்த்திக்கு முழு ஈடுபாடு உள்ளது, தீவிர ஈடுபாடு உள்ளது. அவர் இந்த சம்பவத்துல மூளையாக செயல்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு காவல்துறை அளித்த வாக்குமூலத்துல நிறைய முரண்பாடுகள் இருக்கு. அவர் தெளிவாக இல்லை என்றெல்லாம் ஒரு பரபரப்பான வாதத்தை இன்றைக்கு காவல்துறை தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய பின்னணி என்று பார்க்கும்போது திருவள்ளூர் மாவட்டம் காளம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞர் தேனியைச் சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற பெண்ணை காதலித்து பதிவு திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்துக்கு விஜயஸ்ரீ பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்துதான் பெண்ணை தேடி தனுஷ் வீட்டுக்கு வந்துள்ளார்கள். அங்கு அவர் இல்லாதனால தனுஷின் சகோதரர் கடத்தி சென்று பின்னர் பேருந்து நிறுத்தம் ஒன்றில் இறக்கி விட்டு சென்று விட்டார்கள். இது தொடர்பாக தான் தனுஷனுடைய தாயார் லட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கேவி குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்த போலீசார் பெண்ணினுடைய தந்தை உட்பட 5 பேரை கைது செய்தார்கள். இந்த தன்னை காவல்துறையின் கைது செய்யக்கூடும் என கூறிதான் முன்ஜாமீன் கேட்டு பூவை ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் சம்பந்தப்பட்ட இருவரும், குறிப்பாக அந்த புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி, இந்த வழக்கில் தொடர்புடைய ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோரை நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தார். அந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, அன்றே அவரை கைது செய்து சிறையில் அடைக்கும்படி காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதையடுத்து அவர் ஏடிஜிபி ஜெயராமன் கைது செய்யப்பட்டார். ஆனால் பின்னர் அவர் தொடர் விசாரணைக்கு பின்பு விடுவிக்கப்பட்டார். அதே வேளையில பூவை ஜெகன்மூர்த்தி முழுமையான விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருந்தார். இதை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரித்த உச்சநீதிமன்றம் வேறு நீதிபதிக்கு மாற்ற வேண்டும், அதே போல வேறு புலன் விசாரணை அமைப்பு மாற்ற வேண்டும், அதே போல சஸ்பெண்ட் உத்தரவில் ஏடிஜிபி ஜெயராமன் உத்தரவில் தலையிட முடியாது என மறுத்துவிட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு என்பது இன்றைக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏடிஜிபி, அதாவது பூவை ஜெகன்மூர்த்தி தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் இந்த வழக்கினுடைய பின்னணி குறித்து அந்த விவரித்தார். அப்போது அவர் வாதிடுகையில இந்த வழக்கு தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், அரசு கூடுதல் வழக்கறிஞர் கே ரவீந்திரன் ஆஜராகி விசாரணையுடைய நிலை அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். தொடர்ந்து தனக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பு இல்லை என்ற மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் வாதம், அதாவது பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பு வாதத்திற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்.